What's up people, this is Prakash from One Life. Welcome back to another video. So சர்வீஸ் பண்ணுறதுக்காக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வேளச்சேரி வரைக்கும் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கிளம்புறேன். ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து தென்காசி போகிறேன். அங்கேருந்து மேபி அதுக்கப்புறம் வேணால் ட்ரிப்பு போவேன். ஸோ அபவுட் ஒரு 9000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஓடிடுச்சு. இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸில் தேர்ட் சர்வீஸ் வரும் ஆர் 1 இயரு. பட்டு பைக் ரொம்ப ரஃப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. சரி, அதனால் சர்வீஸ் பண்ணிடலாம். யூஸ்வலாகவே ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பண்ணிடுவேன். சரி ஓகே, 1000 கிலோமீட்டர்ஸில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பழைய பைக் வச்சுருக்கும் போதும் ஒரு 4500 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ஒரு ஆயில் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இந்த நான் ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நானே தான் ஆயில் சர்வீஸ் பண்ணதுனால ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும் ஆயில். ஸோ அது கரெக்டாக 5000 எவ்ரி 5000 ஒன்ஸ் மாற்றிட்டோன்னா ஸ்மூத்தாக இருக்கும் பைக் நல்லா. சரி, அதனால் அது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆயிடுச்சு. 10,000 ஒன்ஸ் தான் ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ஆரியில். பட் ஆனால் 10,000 இஸ் லிட்டில் டூ மச். அதுவும் அவங்க ஆயில் வந்து அது ஒரு வேர்ஸ்ட் ஆயில், லிக்விட் கன் ஆயில். ஏதோ வாரண்ட்டி பீரியட் வரைக்கும் வேறு ஆயில் எதுவும் மாற்ற முடியாததுனால அவங்க ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை. மோட்டோல் போட்டுட்டு பழைய பைக்கில் ஃபுல்லாக மோட்டோல் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கும் ஆப்வியஸ்லி மோட்டோல் ஆர் இன்னும் பெட்டர் ஆயில்ஸ் ஏதாவது தான் யூஸ் பண்ணணும். லிக்விட் கன் வந்து ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுமே லிக்விட் கன் ஆயில் ராயல் என்ஃபீல்டு ஆயிலுக்கு வந்து ஒரு டாட்டா சொல்லிவிடுவேன். ஸோ இங்கே வீட்டிலேருந்து அபவுட் ஒரு 20 மினிட்ஸு. ஓஎம்ஆர் ஷோரூமில் தான் விடலான்னு பார்த்தேன். பட்டு பைக்கை விட்டுட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டு போனோன்னா கஷ்டம். நாளைக்கு நான் ரைடு வேறு போகணும்ல. ஸோ கொஞ்சம் ஒர்க் வேறு இருக்குது. ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கிளம்பணுன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது. ஓஎம்ஆர் ஷோரூம் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் போக முடியாது. வேளச்சேரி ஷோரூம் பழைய பைக் ஃபுல்லாகவே வேளச்சேரி ஷோரூமில் மட்டும்தான் விட்டேன். எதுவும் எனக்கு இஷ்யூஸ் இருந்ததில்லை. ஃப்ரீ சர்வீஸ் தானே. ஏதாவது காம்ப்ளிகேட்டடான சர்வீஸ்னால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து விடணும். ஓஎம்ஆர் சர்வீஸ் வந்து சென்னையில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் அங்கே விட்டதில்லை. பழைய பைக் யூஸ் பண்ணதும் விட்டதில்லை, இந்த பைக் யூஸ் பண்ணதும் விட்டதில்லை. பட் இந்த சர்வீஸ் அங்கே தான் விடலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை. அவங்கக்கிட்ட வேறு ஒரு ஸ்பேர் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போது சர்வீஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் குயிக்காக கொடுப்பீங்களா ப்ரோ, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாமான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக முடியாது இப்போதைக்கு. ஏன்னா டெய்லியுமே ஒரு 200 பைக்ஸ் 300 பைக்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா அவ்வளோ பைக்ஸ்னால் லேட் வேறு ஆகிடும். இன்றைக்கி எனக்கு டெலிவரி கொடுத்தா மட்டும்தான் சர்வீஸ் கொடுப்பேன். அப்படி இல்லை டெலிவரி இன்றைக்கி கிடைக்காது அப்படின்னா நேட்டிவ்லேயே போய் பண்ணிப்பேன். ஏன்னா நான் நேற்றே சர்வீஸ் பண்ணியிருக்கணும், நேற்று போக முடியல. ஏன்னா நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவேன், ஒரு 5-6 அந்த மாதிரி கிளம்பிடுவேன். ஸோ இன்றைக்கி அவங்க டெலிவரி கொடுத்தா தான் உண்டு. ஸோ பேசிக் சர்வீஸ் தான், ஆயில் சர்வீஸ் மட்டும்தான். ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ஹைட்ராலிக் டென்ஷனர் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹிமாலயன் 450க்கு. அதுவும் அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து மாற்றிடணும். அது வாரண்டியில் மாற்ற முடியுமான்னு தெரியல. ஆனால் அபவுட் ஒரு 300-400 ருபீஸோ சொன்னாங்க. அது மாற்றினா சவுண்டு, இன்ஜின் டேப்பட் சவுண்டு ரொம்ப கம்மியாகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த குரூப்பில். எங்கள் குரூப்பில் 450க்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் சரி ஓகே, அப்போது வாரண்டியில் கேட்டு பார்ப்பேன். கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பே பண்ணி மாற்றிட வேண்டியதான். ஏன்னா இவங்கக்கிட்ட போய் போராடிட்டு இருக்க முடியாது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வாரண்டியில் தான் மாற்றி கொடுக்கணும். ஏன்னா சேம் பார்ட்டை தான் அப்டேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுக்கும்போது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வாரண்டியில் அப்டேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஆரியில் எப்படி பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் ஒன்று விட்டாங்க. சைட் ஸ்டாண்டு பைக் ரொம்ப லீன் ஆகுறதுனால கொஞ்சமாக லீன் ஆகிற மாதிரி கொஞ்சம் அந்த லென்த்தை கட் பண்ணி ஒரு சைட் ஸ்டாண்டு விட்டாங்க. அது ஒரு 3200. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்கணும். மற்ற பிராண்ட்ஸ்லலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரீகால் பண்ணுறாங்க. ஆரியில் ஒன்றும் பண்ணி தர மாட்டாங்க.
நேற்று செயின் க்ளீன் பண்ணேன். நான் இன்றைக்கி சர்வீஸ் விடுற பிளானில் இல்லை. செயின் பக்காவாக க்ளீன் பண்ணி லூப் வேறு பண்ணி வச்சுருந்தேன். இப்போது செயின் லூபும் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 250 சம்திங் சார்ஜ் போடுவாங்க. அது வேணான்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு எது தேவையில்லாதெல்லாம் எது இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன். சர்வீஸில் ரெக்கார்ட் பண்ண விடுவாங்களான்னு தெரில. பட் ரெக்கார்ட் விட்டாங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ண விடலான்னா நான் வந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையில். கொம்பன் இறங்கி விட்டார். நாளைக்கு ரைடு போகும்போது ரோஸ்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. டவுன் சவுத்தில் கொஞ்சம் மழைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஷோரூம் கிட்டே வந்துட்டேன். போய் கேட்டுட்டு என்னென்னு பார்க்கலாம். பில்லு எப்படியும் ஒரு 2 ரூபா ஆக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒருவேளை அந்த டென்ஷனர் ஸ்டாக் இருந்துச்சுன்னா இதிலே மாற்றிடுவேன். ஸ்டாக் இருந்ததுன்னா பே பண்ணியே மாற்றிடுவேன். ஏன்னா வாரண்டிக்கு கன்ஃபார்மாக எப்படி ரிஜெக்ட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. சரி கேட்டு பார்க்கலாம். சர்வீஸ் விட்டு வந்துருச்சு. லேட் பண்ணிட்டாங்க நல்லா. வண்டி ப்ராப்பராக வாஷும் பண்ணல ஆஸ் யூஷுவல். அது எனக்கு தெரிஞ்சது தான். 6 மணிக்கு வர சொன்னானுங்க. 6:40க்கு வந்தேன். மணி இப்போது 7:20. இதுதான் ஆரி. ஸோ பில்லு வந்து 1791 ருபீஸ் வந்துச்சு. நான் பில்லோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இன்ஜின் ஆயிலு, அதுக்கப்புறமா ஸ்பார்க் ப்ளக்கு க்ளீனிங்கு, டிஸ்க் பேடு க்ளீனிங்கு, இந்த மாதிரி 2-3 விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸு. மற்றதெல்லாம் யூஷுவல் இது தான். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது எல்லா சர்வீஸ்லேயும் பண்ணுறது தான். மெயினாக அந்த இன்ஜின் சவுண்டு தான் பார்க்க சொன்னேன். அது நார்மல்னு போட்டு எழுதி கொடுத்துருக்கானுங்க. ஆஸ் யூஷுவல் வாட்டர் வாஷு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது இங்கேன்னு இல்லை, எல்லா ராயல் என்ஃபீல்ட்லேயும் அப்படி தான் இருக்காங்க. இவனுக்கிட்ட போட்டு மூச்சை துடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. எனிவே நாளைக்கு லாங் ரைடு தான் போக போகிறேன். இந்த கிளச்சு வந்து ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டில் வந்து கொஞ்சம் க்ரீஸ் வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சவுண்டு வராது. இதுக்கு இங்கே வந்து நான் க்ரீஸ் எங்கே அப்ளை பண்ணியிருக்கான்னு காட்டுறேன். அங்கேயும் அப்ளை பண்ணோம், சவுண்டு வருது. அதுக்கு அந்த பிவோட் நடுவில் இருக்கிற ஒரு பிவோட் நட்டு ஒன்று இருக்கும், அதில் க்ரீஸ் பண்ணுங்கடான்னு சொன்னால் இந்த லட்சணத்தில் தான் இருக்கானுங்க. இங்கே 6 மணிக்கு வர சொன்னாங்க. 6:40க்கு தான் போனேன். ஏன்னா கன்ஃபார்மாக லேட்டாக தான் கொடுப்பாங்கன்னு தெரியும். 6:40க்கு போய் 7:20க்கு பைக்கை கொடுத்துருக்கானுங்க. ஏன் அப்படி இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் பேசுவேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படி தான் பேச தோணுது இவங்க பண்ணுறத பார்த்தா. இன்னும் ஒரே ஒரு சர்வீஸ் தான். இன்னும் ஒரு 2000 3000 சம்திங் ஓட்டிட்டு அந்த கடைசி ஃப்ரீ சர்வீஸையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நானே சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ மட்டும் போய் ஷோரூமில் காட்டிட்டோன்னா ஓகே. சின்ன சின்ன வேலைக்கு மட்டும் போகணும், ஒரு டிஸ்க் பேடு மாற்றுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் போயிட்டு ஓகே சர்வீஸில் தான், சர்வீஸ் ஒரு என்ட்ரியில் தான் இருக்காங்க அப்படின்னா தான் வாரண்ட்டி நமக்கு நாளை பின்னா கிளைம் ஆகும். அப்படி இல்லைனா வாரண்ட்டி கிளைம் பண்ண விட மாட்டாங்க. வெளியில் எக்ஸ்ட்ரா நம்ம காசு கொடுத்தாலும், எக்ஸ்ட்ரான்னு இல்லை, ஆப்வியஸ்லி ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கம்மியாக தான் வெளியில் வாங்குவாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஒரு வேளை வந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அப்பா நல்லா பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்கிட்ட அது இருக்காது. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் பேடு க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, இதெல்லாம் பேசிக்கான இதுதான். எதுவும் எனக்கு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ்னு எதுவும் இல்லை. அந்த இன்ஜின் நாய்ஸ் மட்டும் எனக்கு இருந்தது, அது பார்க்க சொன்னேன். அது ஆப்வியஸ்லி பார்க்க மாட்டாங்கன்றது எனக்கு காலையிலே தெரியும். பட் ஸ்டில் அந்த ஹைட்ராலிக் டென்ஷனர் ஏதாவது புதுசாக அப்டேட் ஆகி வந்துருந்துச்சுன்னா அதை மாற்றி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தேன்.
இல்லை அது என்னன்னு தெரியும். அதாவது அந்த கான்வர்சேஷனுக்கே வரமாட்றாங்க. அது என்னன்னு தெரில, மிஷினில் போட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி டெலிவரி தர முடியாது அப்படின்றாங்க. பட் எனக்கு இன்றைக்கி டெலிவரி வேணும், ஏன்னா நாளைக்கு காலையில் நான் கிளம்பிடுவேன். சரி ஓகே, அது எங்கேனாலும் மாற்றிக்கலாம். நாளைக்கு தென்காசி போயிட்டு கூட அங்கே ஸ்டாக் இருந்துச்சுன்னா அங்கே கூட மாற்றிக்கலான்னு நானும் விட்டேன். இவங்க பண்ணுறத பார்த்தா அட் டைம்ஸ் கோவமாக வரும், அட் டைம்ஸ் இவங்க இப்படி தான் அப்படின்னு பழகிருச்சு. ஒரு 4 வருஷம் ஆச்சுல்ல, 4 வருஷமாக ராயல் என்ஃபீல்டு கூட இருந்து பழகிருச்சு. அவங்க அது அப்படி தான் சொல்லி பழகிட்டாங்க. நான் ஓகே இது இப்படி தான் போல அப்படின்னு நினச்சி நானும் பழகிட்டேன். யாராவது ஒரு கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னால், ஓகே சார், ஓகே இப்படி இருக்கா, ஓகே நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி இது பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது சார் அது வந்து இது பண்ணால் தான் அது எப்படின்னு சொல்லி ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நாளைக்கு ரைடு போயிட்டு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதையும் இதே வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் நல்லா தான் இருக்குது, வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஆப்வியஸ்லி ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல.